யாருக்கு எப்போ நல்ல நேரம் ஆரம்பிக்கும் கெட்ட நேரம் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத நம்ம யாராலையுமே கணிக்க முடியாது. 2026 ஆரம்பித்த உடனே ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க ராசிக்கு இந்த வருஷம் எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப மும்மரமாக ஆர்வமாக இருப்பாங்க. ஆனால் ராசி என்னதான் ஒரு பக்கம் சொன்னாலும் விதி நமக்குன்னு சில ட்விஸ்டெல்லாம் வச்சுருக்கோம். அப்படி சில விஷயங்கள் வச்சுருக்கும் போது அந்த விதியோட விளையாட்டில் இருந்தும் கர்மாவில் இருந்தும் யாராலையும் தப்பிக்க முடியாதுங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்ப அப்படி ஒரு சம்பவம் தான் நடிகைக்கு நடந்திருக்கு. அந்த நடிகை இப்ப மிகப்பெரிய பதட்டத்திலயும், அதே சமயம் ஒரு குற்ற உணர்ச்சியிலயும் பார்த்தோன்னா இருக்காங்க. அந்த நடிகை வேற யாரும் இல்லங்க. ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரிந்த, அதுவும் குறிப்பா சின்னத்திரை சீரியல் ரசிகர்கள் எல்லாத்துக்குமே பரிச்சயமான ஒரு முகம். அவங்க தான் நடிகை தேவி பிரியா. நடிகை தேவி பிரியா ஆரம்ப காலகட்டத்தில் பல்வேறு சீரியலில் நடிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவங்கள சொல்லணும்னா தலை நடித்த வாலி படத்தில் ஒரு இன்டர்வியூ சீன் வரும். அந்த இன்டர்வியூ சீனில் அந்த வாய் பேச முடியாத, காது கேட்காத அஜித்தை பார்த்து இவங்க அந்த இன்டர்வியூக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனில் உட்காந்து திட்டுறது மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீன் மூலியமாக ஆரம்பத்தில் மிக பிரபலமானாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து சீரியல், அதுக்கப்புறம் மானாட மயிலாட இது மாதிரியான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடித்து பிரபலமானாங்க. இப்போ இவங்க ரீசெண்டாக சென்னையிலேருந்து தேனி நோக்கி ஒரு பயணத்துக்காக போயிருக்காங்க. அப்படி போகும்போது இவங்களுடைய கார் பெரம்பலூர் அடுத்த பாடலூர் ஆஞ்சநேயர் கோவில் அருகே பஞ்சராகி பார்த்தோன்னா நின்றுருக்குங்க. அப்போ அதுவும் நைட்டு பார்த்தோன்னா ஒரு 12:30 டைம் 12:30. சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் இந்த சம்பவம் நடந்திருக்குங்க. டயர் மாற்றிக்கிட்டு இருந்தப்ப பின்னாடி அடையாளம் தெரியாத ஒரு வாகனம் அந்த டயர் மாற்றிக்கிட்டு இருந்த டிரைவர் மேலே மோத இந்த விபத்தில் அந்த காரோட ஓட்டுநர், அந்த டிரைவர் அவர் பேர் முத்து கணேஷ், வயசு 38, ஸ்பாட்லேயே சம்பவ இடத்துல இறந்து போயிட்டாருங்க. அதோட மட்டும் இல்லாமல் நடிகையினுடைய உதவியாளர் திவாகர், அவருக்கு வயசு 36, அவருக்கும் முகத்தில் பயங்கரமான காயம் அடைஞ்சிருக்காரு. தகவல் கிடைச்சதும் பாடலூர் போலீஸார் ரொம்ப தீவிரமாக விரைந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக பெரம்பலூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பிச்சிருக்காங்க. காயமடைஞ்ச திவாகர் முதல்ல அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அதுக்கப்புறமா தனியார் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்காரு. இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செஞ்சு போலீஸார் விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. சொந்த ஊருக்கு சென்று கொண்டிருந்த நடிகையோட காரு விபத்துக்குள்ளானது அந்த பகுதியில் மிகப்பெரிய பரபரப்பையும் பெரும் அதிர்ச்சியையும் ஒரு விதமான ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லாங்க.